எடப்பாடி பழனிசாமி vs ஸ்டாலின். யார் உண்மையிலேயே முதல்வர் பதவிக்கு தகுதியான தலைவர்? வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம் வாங்க. ஸ்டாலின் அப்பா பேரு உங்க எல்லாருக்கும் தெரியும், கருணாநிதி, திமுக தலைவர். எடப்பாடி அவர்கள் அப்பா பெயர் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவர் பெயர் கருப்ப கவுண்டர். அவர் ஒரு விவசாயி. கருணாநிதி திமுக தலைவர், நம்பர் 1 செல்வந்தர். அவரின் மகன் ஸ்டாலின் பசி பார்க்காதவர், ஏழ்மை அறியாதவர். ஒரு ஏழை விவசாயியின் மகன் எடப்பாடியார் பசி அறிந்தவர், ஏழைகள் மனம் புரிந்தவர். ஸ்டாலின் பிறந்தது 1 மார்ச் 1953. எடப்பாடி பிறந்தது 12 மே 1954. 1970களில் தான் இருவருமே அரசியலுக்குள்ள முழுமையா வர்றாங்க. எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிச்ச அதே 1972ஆம் ஆண்டு அவர் மேல் இருக்கிற பிரியத்தால சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தோட கிளைக்கழக செயலாளராக தன்னோட அரசியல் பயணத்தை துவக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் 1973ஆம் ஆண்டு திமுக என்கிற இயக்கத்தோடு பொதுக்குழு உறுப்பினரா தன்னோட பயணத்தை துவங்குறார். 1982 இந்த வருஷம் எடப்பாடி அவர்கள் தன்னோட உழைப்பால கட்சியில நல்ல பேர் வாங்கி எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் அப்படிங்கிற முக்கியமான பதவிக்கு தன்னை உயர்த்திட்டு வரார். திமுக இளைஞரணி துவக்கப்பட்டு அதே ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி செயலாளர் பதவிக்கு கருணாநிதி அவர்களால் உயர்த்தப்படுகிறார். அந்த இளைஞரணி செயலாளர் பதவியில் ஸ்டாலின் அடுத்த 40 வருஷம் இருந்தாருங்கிறது இன்னொரு கதை. எடப்பாடி அவர்கள் 1985 ஜெயலலிதா பேரவைக்கு சேலம் மாவட்ட தலைவராக உருவாகிறார். 1987 எம்ஜிஆர் மறைவு. இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் மிக முக்கியமான மாற்றங்களை சந்திச்சது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அம்மா ஜெயலலிதா என்கிற பெண் ஆளுமையா தன் வழிகாட்டியா நினைத்து அம்மாவின் நிழலாக அதிமுகவின் அன்பு தொண்டராக மாறினார். ஆனா அதே நேரம் ஸ்டாலின் அவர்களை கட்சியின் அடுத்த தலைமையா நிலைநிறுத்த வைகோ போன்ற ஆளுமைகள் பின்தள்ளப்படுறாங்க. மக்கள் கிட்ட ஸ்டாலின் அவர்கள் முகத்தை பிரபலப்படுத்த தொலைக்காட்சி தொடர்கள், 2 படங்கள்னு பல லட்சங்கள் முதலீடு செய்யப்பட்டது. அதே சமயம் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதும் இந்த காலத்தில்தான். 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பான முதல் தேர்தல் அதிமுக ஜெயலலிதா அணியில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார் பழனிசாமி அவர்கள். அந்த தேர்தல்ல இரட்டை இலை என்கிற சின்னம் முடக்கப்பட்டதால் அதிமுக ஜெயலலிதா அணியில் அறிமுகமில்லாத சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு அம்மாவிற்கு வெற்றியை தேடித் தந்தார். அன்று முதல் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆனார். ஆனால் அது மு.க. ஸ்டாலினுக்கு 2வது சட்டமன்ற தேர்தல். 1984 தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியே தழுவியிருந்தார். என்னதான் தந்தையால் பிரபலமாக இருந்தாலும் கட்சியின் சப்போர்ட் இருந்தாலும் முதல் சட்டமன்ற போட்டியில் தோற்றார் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். தமிழக மக்கள் தந்தையை ஏற்றதைப் போல மகனை ஏற்கவில்லை. 1991 தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தல். இம்முறையும் பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் 1989 விட அமோக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் 1989 வென்ற 1000 விளக்கு தொகுதியில் 1991ஆம் ஆண்டு மீண்டும் தோல்வியை சந்திக்கிறார். 1996 மீண்டும் அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு. எளியவர்களின் கட்சியாக கொள்கையோடு இருந்த அதிமுகவை நிரந்தரமாக வீழ்த்த சாதியத்தையும் மதவாதத்தையும் இந்த நேரத்தில்தான் திமுக தன் கையில் எடுத்திருந்தது. இந்த காலகட்டத்தில் தன் பகுதிகளில் மீண்டும் அதிமுக தொண்டர்களை கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்கிற பணியை செய்ய கொள்கை பரப்பு செயலாளர், சேலம் மாவட்ட செயலாளர் போன்ற முக்கியமான பணிகளை செய்ய தொடங்குகிறார் எடப்பாடி அவர்கள். இதே வேளையில் திமுக சன்குழுமம் சண்டை, திமுக அழகிரி சண்டை என குடும்ப உட்பூசல்களுக்கு நடுவில் கருணாநிதி அவர்கள் ஆதரவோடு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயர் பதவியில் அமர்த்தப்படுகிறார்.
அடுத்த 15 வருடங்களில் 1998 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை தவிர திரு எடப்பாடி அவர்களுக்கு 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து தோல்விகள் வந்து கொண்டே இருந்தது. கொங்கு பகுதிகளில் அதிமுக தனது அதிகாரத்தை விட்டுவிட்டது என எல்லோரும் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தப்ப தன்னோட அரசியல் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் திரு எடப்பாடியார். 2011 இந்த காலகட்டத்தில் தமிழக மக்கள் திமுகவின் ஊழல், குடும்ப அரசியல், அதிகார அராஜகம், அதோட விளைவுகளை பார்த்து ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. 2011 தேர்தல்ல இளம் வாக்காளர்கள் அதிகம் வர 77.8% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகுது. திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்படுகிற சென்னை கண்டிப்பாக பறிபோய்விடும் என்பதால் 1000 விளக்கு தொகுதியில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வெறும் 2500 சொச்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதே வேளையில் எடப்பாடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுற பழனிசாமி அவர்கள் 34,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதிமுகவை மீண்டும் கொங்கு பகுதிகளில் ஒரு முக்கியமான அங்கமாக மாற்றுகிறார். தமிழக அமைச்சரவையில நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. அம்மா ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி அமைச்சர்களின் துறையை மாத்துறவங்கன்னு தெரியும். ஆனா அன்று முதல் 9 ஆண்டுகள் அந்த துறை அமைச்சர் பதவி திரு எடப்பாடி அவர்களிடம்தான் இருந்தது. அது மட்டுமல்ல, ஜெயாவின் ஐவரணி என்று அழைக்கப்படுகிற கட்சியின் முக்கிய பொறுப்பாளராகவும் திரு எடப்பாடி அவர்கள் உயர்ந்தார். 2016 வழக்கமாக தமிழக மக்கள் அதிமுக திமுகன்னு மாறி மாறி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த முறை திமுக தான் வரும்னு 2016 தேர்தல்ல எல்லாரும் நம்பினாங்க. அம்மா ஜெயலலிதா எடப்பாடி அவர்கள் கிட்ட நீங்க வேற தொகுதியில வேணா போட்டியிடுங்க என கேட்க, நாம கண்டிப்பா ஜெயிப்போம், கொங்கு பகுதி நமக்கு தான் உறுதி கொடுத்த எடப்பாடி அவர்கள் 42,022 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அது மட்டுமல்ல, கொங்கு பகுதியில இருக்கிற 47 தொகுதிகள்ல 41 தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தர்றார். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. மீண்டும் தமிழக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மட்டுமல்லாமல் பொதுப்பணி துறையும் எடப்பாடி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சாலும் திமுகவின் தோல்வியால் மீண்டும் குடும்ப வாரிசு அரசியல் கனவு சிதைக்கப்படுகிறது. டிசம்பர் 5, 2016 அம்மாவின் மரணம் தமிழக அரசியலின் திருப்புமுனை. தன் வழிகாட்டி இறந்ததற்கு பின்பாக பிப்ரவரி 16 எதிர்பாராமல் தான் மிகவும் நேசித்த ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் அமர்ந்த முதலமைச்சர் பதவிக்கு எடப்பாடி அவர்கள் உயர்த்தப்பட்டார். கே. பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் ஒரு மாபெரும் ஆளுமை இல்லாத அதிமுக 3 நாட்களில் வீழும், 6 மாதங்களில் வீழும் என்ற நம்பிக்கையற்ற தன்மைக்கு நடுவில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளியாக செயல்படத் தொடங்கினார். புயல், வெள்ளம், கொரோனா என இந்த 4 வருட முதலமைச்சர் பதவியில் எல்லா பிரச்சனைகளின் போதும் மக்களில் ஒருவராக இருந்து பிரச்சனைகளை முறியடித்தார். அம்மா போலீஸ், காவிரி டெல்டா பகுதி பாதுகாப்பு, குடிமராமத்து பணிகள், விவசாயிகள் விளைபொருள் நல சட்டம்னு சத்தம் போடாமல் பல நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பக்கம் ஸ்டாலின் தான் வந்த மாதிரியே தன்னோட பையன் உதயநிதி ஸ்டாலினை சினிமா மூலமாக பிரபலப்படுத்தி தமிழகத்திற்கு அடுத்த வாரிசை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். தொழில் முனைவோர் ஈர்ப்பு, முதலீடு ஈர்ப்பு, வேலை வாய்ப்பு என எடப்பாடி தமிழ்நாட்டின் அடுத்த வாரிசுகள், அதாவது அடுத்த தலைமுறைகளின் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறார். குடும்பம் வேறு, அரசியல் வேறு அப்படிங்கறதுல தெளிவாகவும், விவசாயம் தமிழகத்தின் முக்கிய அரசியல்னும் புரிந்து கொண்ட ஒரு திறமையான தகுதியுள்ள அரசியல்வாதிதான் திரு எடப்பாடி அவர்கள். சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்டாலின் அவர்கள் தூசுபடாத கண்ணாடிக்குள் வைக்கப்பட்ட போன்சாய் மரம், ஷோகேஸுக்கு தான் லாயக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதையாக விழுந்து மரமாக முளைத்து கிளைகள் விரிச்சு பலருக்கும் பயன் தர ஒரு ஆலமரம். யார் முதல்வர் பதவிக்கு தகுதியான தலைவர்? பிறப்பை நம்பும் ஸ்டாலினா, இல்லை உழைப்பை நம்பும் எடப்பாடியாரா? வரலாறு சொல்லும் எடப்பாடியார்தான் என்று நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர்.